வெல்கம் டு ஐராக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தக் தமிழ்ல உங்க சேனல் தான் பார்க்க போறோம். நீயா நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். ஆன்மா. ஓ, பேய ஓட்டுறவங்களா? ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட் வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வரும். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. ஒன்னு இல்ல 2 3. ஓகேங்களா, அது அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போய் சாப்பிட்டுருப்பான். அவங்கிட்ட போய் சொல்லுங்க. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. நீங்கள் பார்த்ததுல விசித்திரமான பேய். ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. பேய் பிடிச்சத உடம்புல வந்து ப்ராப்ளம். என்னடா இல்ல ஒரு பேச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? ஆமா, என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க நான் வேற்று கிரகத்துல வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். என்னன்னோ நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துறேன். கண்டுபிடிச்ச அது ஒரு ஏலியன் பேய்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார் அது. டேய் உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்களை நிறைய இருந்தது, எல்லாம் வேட்டி விட்டேன். ஆமா, ஒரு வீடுக்கு வாடகை கொடுவாரு. அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டுல அழிச்சிட்டேன். கொண்டுட்டு அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. தகாதுரா ஒரு அளவுக்கு தொப்பூர் கணவான்னு சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, தொப்பூர்ல அங்க ஆத்மா இருக்கு. இது கூட நம்புற மாதிரி விபத்து இருக்கு. நடந்தவங்க யாருமே இதுவரைக்கும் பிழைக்கல. இல்ல, அவ்வளவு அதெல்லாம் பிழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆகும் சில இடம்லாம் அடிக்கடி ஆகும். பாத்தீங்கன்னாக்கா ஆத்மாக்களின் கூடாரம், அதுதான் உண்மை. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் நீங்க சொல்றதுக்கு இல்ல, என்ன? இன்னைக்கு வரைக்கும் ஒரு விபத்து கூட கிடையாது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத. அம்மா எதுக்கு பூஜை லாரி பண்றாரு? அதிகமா வந்து அந்த இறக்கத்துல இறங்குறனாலதான் விபத்து நடக்குது. இவர் சொல்றபடிலாம் அங்க விபத்து நடக்கல. அந்த ஏரியால தொப்பூர் கணவாய் அடிக்கடி விபத்து நடக்கும் ஒரு இடம். அப்படி தமிழ்நாட்டுல நிறைய ஸ்பாட் இருக்கு. ஆமா. ஆக்சிடென்ட் ஜோன் நிறைய ஜோன் இருக்கு அந்த மாதிரி. செத்தது யாருன்னா ஒரு பையன் எல்லாருக்கும் மேல லவ் பண்றதால அந்த பொண்ணு உயிர் அதை எப்படி நம்ம உயிர் அனுப்ப முடியும்? என்னத்தையும் வச்சிருக்காரு. தெரியலையே. இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணுது. If I'm not wrong, scientifically. சார், இப்போ நான் வந்து ஐடியில் இருக்கேன். அப்படிங்களா? கோஸ்ட் ஃபைண்டர்ங்கிற மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண மொபைலில் பார்த்தா அதில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஈவில் கோஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த ஆப் ஏதோ வச்சிருக்கீங்களா? அந்த ஆப் அன்னைக்கு பயந்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். அதானே, இருந்துச்சுன்னா மாட்டிக்குவாரு. நீங்க ஐடில இருக்கீங்கன்னா அந்த ஆப்பை பிரிச்சு பார்க்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறது, ஓபன் பண்ணி கோடிங்க பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. பேய் வெட்டுறதுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னாக்க நாங்க ப்ரேயர் பண்றோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாக வெளியே போயிடுதுங்க. நாங்க நிறைய பாக்குறோம். இப்படி தலையில கைய வச்சோனே பொத்துன்னு விழுவாங்க. அது எனக்கு தெரியாது. ஓஹோ, விட்டிகிளி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களே. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேய்க்கு மேல விரட்டி இருக்கிறேன். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பானிக்கம். 5 years பேக் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி அவர் பிரேயர் பண்றாரு. ஆக்சுவலா இங்க கைய வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்ல, ஆனா அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. ஓஹோ, இவருக்கு தான் வேலை. உங்க பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு இது பண்ணி எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. அது விட்டு அவன் வீட்டுல இருக்கவங்கள சொல்லணும். திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடும். இல்ல உண்மைண்ணே. சரிக்கு ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா சில்வர் கொடுத்தீங்கன்னா கூட ஏத்துக்கலாம். நீங்க யாரும் வந்துருங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யாரு இப்ப பேய் கொண்டாடுறது? மியூசிக் ஓ, அப்படி கொண்டு வர முடியாதுதான். சரியாயிரும்னா எப்படி? எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. டேய் கோபால், நல்ல கடவுளாயிடும். சைலண்டர்ரா. அந்த பேனா தீப்படுங்க. ஓகே, நக்கலி அவனுக்கு. அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு.
நமக்கு இந்த செலான் எழுதுறதுக்கு பேனா இருக்காது. யார்கிட்டயா ஒருத்தட்ட வாங்கிட்டு எழுதிட்டு திரும்ப கொடுத்துருவோம்ல, அது மாதிரி பேய்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. ஆமா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி பேய் எழுதி கொடுத்துரும். மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாம். ஆன்மாவை உயர்த்துதல். என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலையா? உயர்த்துதலா? மன்னிப்பு அறிக்கைன்னு ஒன்று இருக்கு. இந்த நெத்திக்கு முன்னாடி காட்டினாலே அந்த சோல் படிச்சுக்கும் சார். இந்த மாதிரி காமெடி பண்ணா இப்ப இந்த மன்னிப்பு அறிக்கை எந்த மொழியில இருக்கும்? எந்த மொழியில வேணா சரி, ஆன்மாவுக்கு மொழி கிடையாது சார். எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அது படிக்கும். அப்படி பேசுவீங்க. இதுல சிம்பிள் ஒன்று இருக்கு சார். இதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும். பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எதுவுமே கிடையாது. இதை வச்சு இன்டைரக்டா வேற ஏதோ விஷயம் நடக்குது. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அமானுஷன் போயிடுங்க, ஆன்மானா ஆன்மான் போயிடுங்க. ஆனா அது எனர்ஜி மேல காஸ்மாலஜில கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் அப்படின்னு கிளப்பி விட்டுறான். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பாத்துட்டு இருக்காங்க. அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? அதானே. பலவீனமானவர். எனக்கு பயம் வரும். என்ன காரணம்னா நான் வில்லேஜ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் பேச விடு. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. இறங்க வேண்டியதானம்மா. சார், நான் வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே. இவன் சரியான பைத்தியம்டா. சரியாகாத பைத்தியம்டா. இறங்கி போராடுனா என்ன போராடணும்னு எனக்கு புரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறேன் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்க உட்கார்ந்திருக்கேனா அங்க போயிடுறேன் சார். என்ன பண்ண போறாரு? நீ உன்னை ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. மாட்டிட்டாரு. நோ பண்ணு. நின்றுங்கறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான். அது நின்னாதாங்க அமானுஷ்யம். ஆமா. எப்படி அமானுஷ்யம்? ஆட்டிங்கிறது ஆனதான் செய்யும். ஸ்டேஷன்ல சுத்துமா சார்? சரி சுத்தர். இது நம்மளே பண்ணலாமே. இந்த கையை இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா சுத்த ஆரம்பிக்கும். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீங்க அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வர்றீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வர்றேன். கை ஆடவே இல்லை. எங்க பாருங்க. இப்போ என்ன பண்றோம்னா செத்து போனவங்கள கூப்பிட போறோம். கூப்பிடுங்க. இப்ப செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். நானா? ஒரு மேஜிக் பண்றவருப்பா. கேட்க போறோம். ஜான், ஆர் யூ ஹியர்? வந்துருச்சு ஜி. அவ்வளவுதான், நம்ம முடிச்சோம். ஐயோ, பேய் ஓட்டுறவரே பயங்காட்ட போறாங்க. மேஜிக் ட்ரிக் பண்றாரு. ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஐயோ நான் இல்ல. புரியாதுங்களா? பயமுறுத்தும். என்ன பண்றாரு? தொட்டா அப்படி தூக்கணும்ங்கறாரு. எந்த சைடு தொடுறாங்களோ அந்த சைடு தூக்கணும். இல்ல மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை தூக்குனீங்க. அவர் உங்களை 2 தடவை டச் பண்ணாரு. மீதி எல்லாம் ஜான் தான். ஜான் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறவே. நல்லா இருந்துச்சு. ஆனா அநியாயம். இது வந்து நிறைய இந்த சொன்னாங்களே, அந்த ப்ரெஷர் பண்ணி தள்ளி விட்டு அவங்க ஃபேமிலியே நம்ப வச்சுட்டாங்க. அது வந்து இந்த காலத்திலே இப்படின்னா, அப்போ நம்ம பின்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் நிறைய ஃபேமிலி நிறைய பேரோட வாழ்க்கையே கெடுத்திருப்பாங்க. ஆமா. அந்த லவ் பேயா அது வந்து விடாம துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இது ஒருத்தன் லவ் பண்ணிட்டு ஒருத்தனே கல்யாணம் பண்ணிட்டு திரியுதுங்க. லவ் வந்து அந்த மாதிரி பேய் சுத்துறது எல்லாம் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புழுவுறாங்க. புழு. அதாவது ஒரு இது உண்டு. அதாவது இந்த ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு சில ஏரியால தான் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லுவாங்களே, அது நடக்கும். அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது நடக்கும். அது ஏன் எதுக்குன்னு தெரியாது. ஸ்லோப்பு கிடையாது, நார்மல் அந்த மாதிரி ஒரு ரோட்லயே நடந்திருக்கு. நிறைய சொல்லுவாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்களே சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிரும்பாங்க, வண்டி அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டார்ட் ஆகும்பாங்க. அதெல்லாம் நடக்குமோன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. இது வந்து இது ஏன்னா நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ அங்க ஆக்சிடென்ட் ஆகும், அங்க பேய் சுத்துது அப்படின்னா
எல்லாருக்குமே நாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு செத்துருக்காங்க போது நமக்கு அந்த மாதிரிதான் தோணும். அது இல்லாம பேயினாலே பொண்ணுதான், அதுவும் வெள்ளை கலர் புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு கொலுசு போட்டு சொன்னாரு பாரு ஏலியன் பேயின்னு. அவர்தான் இவங்க எல்லாம் கூட ஏதோ உருட்டுனதான் உருட்டுறாங்க. கொஞ்சமாவது அதான் எனக்கு தெரிஞ்சு இப்படி சொன்னா அப்படி ஏமாத்திடலாம்னு நினைச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப போலியா இருக்கு. அதாவது அந்த பேனா கொடுத்து பேய விரட்டுறது இதெல்லாம் அநியாயம் போய் அவரு அந்த இது சிலுவை கொடுத்து இது பண்றாங்களா, அது என்னது சூலாயுதம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்து போச்சு அப்படின்னா கூட கடவுள் அப்படின்னு நம்ம ஒத்துப்போம். இவரு பேனா கொடுப்பாராம், பெண்ணு கொடுப்பாராம், இதை வச்சு ஓடிடுமா. அதான் கடைசி ஒருத்தர் வந்தார்ல, அவரு மேஜிக் பண்றாரு. இது கிட்டத்தட்ட அவரு கையை ஏன் தூக்குறாருன்னா அது கிட்டத்தட்ட கண்ணை மூணுனா இந்த ஒரு ஃபீல் வந்துடும். அதாவது தொட்டு தொட்டு பண்ண போய் அது நம்ம தொடுறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும். நம்ம தொடுறாங்க போல இருக்குன்னு. அது பேய்லாம் கிடையாது, அது வந்து ஒரு இதுதான். பேய் ஓட்டுறவரையே பயப்பட வச்சுட்டாரு. ஆமா, அன்னைக்கு போய் தூங்குனாரா என்னவோ. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்